தமிழகத்தில் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரும் 28ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படுகிறது. நீட் தேர்வு முடிவு வெளியானதால் மருத்துவ படிப்பு சேர்க்கையில் முக்கிய முடிவுகளை தமிழக அரசு எடுக்க இருப்பதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். நாடு முழுவதும் MBBS மற்றும் BDS சேர்க்கைக்கான ஒரு நுழைவுத் தேர்வு கடந்த மே மாதம் 7ஆம் தேதி நடந்தது. இதனுடைய முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டன. இதையடுத்து தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான விவகாரத்தில் தமிழக அரசு இறுதி முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாம் தமிழக அரசினுடைய நம்பத்தகுந்த வட்டாரங்கள் நம்மிடையே கூறும்போது ஒரு சில முக்கியமான தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி அதாவது தமிழகத்தில் இந்த CBSE பள்ளிகளில் படித்து இந்த நுழைவுத் தேர்வை எழுதக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு, குறிப்பாக 12ஆம் வகுப்பை தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, தமிழகனுடைய மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்து இந்த அறிவியல் குரூப்பில் படித்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு, இந்த இரண்டு விகிதங்களையும் பார்த்து அதற்கேற்ப தனித்தனியான ஒரு இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான முடிவுகள் இன்று மாலை எடுக்கப்பட இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 86,000 மாணவர்கள் இந்த நீட் நுழைவுத் தேர்வை எழுதியிருக்கிறார்கள். இதில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்து தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த MBBS BDS படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் வரக்கூடிய 28 அல்லது 29ஆம் தேதியில் இருந்து தமிழகம் முழுவதும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வழங்கப்பட இருக்கின்றன. இதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. ஜூலை 2வது வாரத்தில் இதற்கான கலந்தாய்வுகளும் நடைபெற இருக்கின்றன. இது தொடர்பான ஒரு முழுமையான ஒரு அறிவிப்புகளையும் தமிழக அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளும் மிக விரைவில், அதாவது நாளை காலை செய்தியாளர்கள் சந்திப்பில் விரிவாக வெளியிட வாய்ப்பு இருப்பதாகவும் நம்பத்தகுந்தமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தந்தி TV செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் சங்கரன்.